எங்க அம்மா அப்பாவும் இழந்த பிறகு வீட்டுல சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவுல சாம்பார் எப்படி இருக்கும், முட்டை எப்படி இருக்கும்னு. ஆனா இங்க நாடகம் பண்றாங்க, சாம்பார் நல்லா இருக்குன்னு அது ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, முதலமைச்சர் குடும்பத்தோடைய வாரிசு இன்ப நீதியை தூக்கிட்டு போய் ஒரு நாள் கள்ளக்குறிச்சியில சத்துணவு குழந்தைங்களோட சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அப்ப தெரியும் உங்க வாரிசுக்கு கள்ளக்குறிச்சியிலையும் விழுப்புரத்திலையும் கன்னியாகுமரியிலையும் ஒவ்வொரு குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எந்த விதத்திலையும் ஊட்டச்சத்து இல்லாமல் ஊழலால், முட்டையிலையும் ஊழ, சாம்பார்லயும் ஊழ. 300 கிராம் தோரம்பருப்பு போட்டா 30 கிராம் தோரம்பருப்பு போட்டிருப்பான், மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. இப்படிதான் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். எனக்கு தெரியும் இங்க என்ன பிரச்சனைன்னு. நம்ம பிரேமலதாவை திட்டிட்டு இருப்போம், என்ன ஏன் இப்படி சேர்ந்துட்டாரு, நம்ம விஜயகாந்த் அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு நினைச்சிருந்தோம். எனக்கு அந்த ஒரே ஒரு மேடை பயிற்சிதான், அப்பாடா நம்ம விஜயகாந்த் அண்ணன் ஏதோ அந்த நேரம் அவருடைய விஜயகாந்தனுடைய ஆவி கரெக்டா அந்த நேரம் பிரேமலதாவோட உடம்புல போயிருச்சு. திருட்டு பசங்க நைட்டோட நைட்டா வருவாங்க பாருங்க. அதாவது திருடனாச்சு நல்லவன் ஒரு வீட்டுல அவனுக்கு தேவையான காசை 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருட வருவாங்க. இவங்க 5 வருஷமா திருடிட்டு பணம் கொடுக்க வர்றதுக்கு திருட்டுத்தனமா வராங்க பாத்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது என்னடா திமுக? அது திருட லைட் ஆஃப் பண்ணிட்டு திருடுறான், பணம் கொடுக்கிறவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்கிறான் பாத்தீங்களா. அப்ப இவன் எவ்வளவு பெரிய திருட அவன். தெய்வத்தான் ஆகதே எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மாவட்ட செயலாளர் அவர்கள் பூக்குடை குமார் அவர்களே, பகுதி செயலாளர்கள் சகோதரர் விசூர் ரவி பாலாஜி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் திரு பிரபு அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, என்னுடைய வெள்ளிவாக்கத்தின் குடும்ப உறவுகளே, தங்கைகளே, அம்மாக்களே, அண்ணன்களே, தம்பிகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி போயிட்டு இருக்க எலெக்ஷன்? ஆரம்பிச்சலாமா? அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு 10% இருக்காதுன்னு சும்மா அந்த ஊடகங்கள் பேசிட்டு இருந்தாங்க. பேசினாங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 26% வந்துட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா மக்கள் 44% எங்களுடைய முதல்வர் திரு அண்ணன் விஜய் அவர்கள்னு சொல்றாங்க. ஆனா 75 வருஷ பாரம்பரிய கட்சி, கட்டமைப்பு இருக்க கட்சி, பூத் இருக்க கட்சி, அப்புறம் என்ன 39 MP வச்சிருக்க கட்சி, அப்புறம் கலைஞர் கட்சி, அப்புறம் முக ஸ்டாலின் அவர்களுக்கு 50 வருஷம் அனுபவம் இருக்கு, அதுக்கப்புறம் 3ஆம் கலைஞர் உதயநிதி இருக்க கட்சி, சேக்குவரா இருக்க கட்சி, என்ன வேற எதனாச்சும் பழமொழி சொல்லணுமா அவங்களுக்கு? இவ்வளவு கட்சி இருந்து எல்லாம் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு திருட்டுத்தனம் பண்றதுக்கு தான் இந்த கட்சி யூஸ் ஆச்சு. அதனாலதான் முக ஸ்டாலினை மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா, 2021 பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, கொடுத்தாரே பல்பு, அந்த மாதிரி நல்ல பாட்டு போட்டு, அந்த பாட்டை எழுந்ததே நான் தான், அதனாலதான் சொல்றேன். திருட்டு பசங்க. காமராஜ் ஆட்சி கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கொடுத்தாரு பாருங்க காமராஜர் ஆட்சியை மொத்த குடும்பத்துக்கும். தான் மருமக சபரிஷ் கிட்ட மொத்தமா கவர்மெண்ட் கொடுத்து ஒரு 50,000 கோடி ரூபாய் திருட வைக்கிறது. அதுக்கப்புறம் தன் பிள்ளைக்கு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி சன் டிவில பேட்டி கொடுத்தாரு, என்னோட வாரிசுகள் யாருமே அரசியல் பக்கம் வரவே மாட்டாங்க. எப்ப தெரியுமா சொன்னாரு? 2021 எலெக்ஷனுக்கு 5 நாளுக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா? சன் டிவில பேட்டி கொடுக்கிறாரு. சபரீஷன் என்னுடைய சொந்தக்காரங்களா அரசியல் பக்கமே வர மாட்டாங்க, என்னுடைய நிர்வாகம் நேர்மையான நிர்வாகம், பெண் பாதுகாப்புக்கு இருக்கும். தங்கச்சி அனிதா இறந்தா ஓடி போனார் நைட்டு. ஆனா தூத்துக்குடியில என் தங்கச்சி 12ஆம் கிளாஸ் குழந்தை ரேப் பண்ணி தூக்கி போட்டு நடுக்காடுல இருக்கும் பொழுது திமுக காரங்க ஒருத்தர் போல, கலெக்டர் போல, எஸ்பி போல, இன்ஸ்பெக்டர் போல, கான்ஸ்டபிள் போல, முதலமைச்சர் போல, MP போல. இதனாலதான் முக ஸ்டாலின் அவர்களை மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு
விகிடன்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்திட்டு இருக்காங்க. விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளரா 44%. ஆனா சீட்டு வந்து இப்படிலாம் எப்படி இருக்கும்? கடைசி 5 நாள்ல தான் தெரியும். நாங்க 20 நாளைக்கு முன்னாடி எடுத்தோம். கடைசியில் எழுதுறாங்க, பயந்துகிட்டே எழுதுறாங்க. இது இப்ப நிலவரம். கடைசி 4 நாள்ல நிலவரம் எப்ப வேணா மாறும். தம்பிங்களா, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது யாருன்னா, இன்னைக்கு கூட இந்தியா டுடே இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து என் பேட்டி எடுக்கும்போது சொன்னேன். என்கிட்ட கேட்டாங்க, இவர் பார்ட்டி இஸ் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டின்னு. நான் சொன்னேன், அவர் பார்ட்டி இஸ் உமன்ஸ் பார்ட்டி. தம்பிங்களா, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். அதோடு சேர்ந்து இளைஞர்கள் நிக்கிறாங்க. பெண்கள் அமைதியா வீட்டுல உட்காந்து புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் ரோட்ல உட்காந்து புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு வீட்டுல புரட்சி நடக்கிறது தெரியல, ரோட்ல நடக்கிற புரட்சி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எங்க தலைவர் தூத்துக்குடி திருநெல்வேலி போகும்போது, காரைக்குடி போகும்போது, இன்னைக்கு திருச்சி போகும்போது, திருப்பூர் போகும்போது 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க. அதுல 70% தாய்மார்கள் வராங்க. இது எந்த காலத்திலும் நடந்ததில்ல, எந்த காலத்திலும் நடந்ததில்ல. 2011 அதிமுக பார்த்து சொன்னாங்க, அந்த அம்மாக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடைக்காது. கலைஞர் ஐயா பெரிய கூட்டணியை உருவாக்கிட்டாரு. கலைஞர் டிவி, சன் டிவி, இன்னும் 10 டிவி, அப்புறம் 10 குடும்பம் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்புறம் மலையை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ஆத்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மீடியா ஃபுல்லா கண்ட்ரோல் பேக்கேஜ். கடைசி வரைக்கும் எப்ப 5 நாள் முன்னாடி வரைக்கும் மீடியா சொல்லிட்டு இருக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனா மக்கள் தாய்மார்கள் கடைசி ஒரு நாள்ல அந்த பூத்துல போய், கிளாஸ் ரூம்ல போய் குத்துனாங்க பாருங்க. திமுக எதிர்கட்சியா கூட வரல, எதிர்கட்சி கூட கிடையாது, டெபாசிட் கிடையாது. இதுதான் 2026 நடக்க போகுது. பெண்கள் பேசவே மாட்டாங்க. நீ 5000 ரூபாய் கொடுக்கறியா கூடு, கருப்பு சிவப்பு போட்டு சேலை கொடுக்கறியா கூடு. ரவுடி பசங்க எல்லாம் எதுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? எல்லாம் தலையாட்டுவாங்க. இந்த ஒரு வடிவேல் படத்துல, அண்ணா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன். எல்லா தாய்மார்கள் பிக்ஸ் ஆயிட்டாங்க மைண்ட். 5000 ரூபாய் அடிச்சுட்டு இன்னைக்கு காலைல ஒரு ஹவுசிங் போர்டு போனேன். அந்த ஹவுசிங் போர்டு என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல ஒரு 15 பில்டிங் இருக்கு. அதுல 5 பில்டிங் ஸ்டாலின் தான் வராருன்னு திருப்பி செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க. அதுல இங்க இருக்க கவுன்சிலரு இந்த பில்டிங்குள்ள போக கூடாதுன்னு நம்ம தங்கச்சிங்களை வந்து நேற்று மிரட்டி இருக்காங்க. நான் போனா சும்மா இருப்பேனா? என்கிட்ட தங்கச்சி வந்தவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, அண்ணா இந்த பில்டிங் ஃபுல்லா போனா திமுக காரங்கன்னு சொல்றாங்க. நான் தங்கச்சி கெட்டவத்துல பேசுனாங்களான்னு கேட்டேன். ஆமா நான் ஆமா, முதல்ல அந்த பில்டிங் போவோம், வாரு ஏறு 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 வா. என் தங்கச்சி கைய புடிச்சு அந்த பில்டிங்ல ஏறின. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஒரு அம்மா பெரியம்மா வந்து, அண்ணா வணக்கம், நீங்க வர்றதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுது. இத கூட தெரியாத திமுக முட்டா பசங்க அது திமுக பில்டிங் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. நீ ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கோ. நீ தான் மழை தண்ணியில வந்து ஸ்டிக்கர் ஒட்டினாலாச்சு, அரிசி மூட்டிலே ஸ்டிக்கர் ஒட்டினால வீட்டுல ஒட்ட மாட்டியா? அப்ப நீ ஸ்டிக்கர் ஒட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு பல்ல இழிச்சிட்டு இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை பல்ல எப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு 23ஆம் தேதி தெரியும். பூத்து பூத்தா குடும்பமா வந்து 90% ஓட்டு வந்து உழுதாலியான்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையில பெண்களும் இளைஞர்களுடைய ஓட் பேங்க் பாருங்க, அன்னைக்கு மட்டும் குத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா 40 வருஷமா பெண்கள் பெருசா அரசியல் பத்தி பேசவே இல்லை. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என்னங்க யார் வந்தாலும் சரியில்லை, அவங்க பாட்டிக்கு வேற வேலைக்கு போயிட்டாங்க. எல்லா குடும்ப கஷ்டம், என்ன விலை ஏத்துறான், தோரம் பருப்பு ஏத்துறான், ரேஷன்ல தோரம் பருப்பு போடவே இல்லை. ஒரு 4 வருஷமா தோரம் பருப்பு போடவே இல்லை, எண்ணெய் கொடுக்கல, சக்கரை கொடுக்கல, பொங்கலுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு காசு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 36% இபி விலையை ஏத்திட்டாங்க. இபி விலையை ஒவ்வொரு மாசமும் கலெக்ஷன் பண்றேன்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? பண்ணல. எல்லா வேலையும் பண்ணிட்டு ஊழலை மட்டும் பண்ணிட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒன்னு செஞ்சாங்க பாருங்க. 2020 மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி, அவர் புள்ள உதயநிதி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சாங்க. என்ன கொடி பிடிச்சாங்க தெரியுமா? டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் டாஸ்மார்க்குடைய விற்பனை அதிகமாகி விட்டது, எங்கள் ரத்தம் கொளிக்கிறது, என் குடும்பத்துக்கே ரத்தம் கொளிக்கிறது. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் திருட்டு திமுக சொல்றேன் தெரியுமா? 21ல 25,000 கோடி தான் சேல்ஸ் அன்னைக்கு. அதுக்கே மக்கள் கடுமையா பெண்கள் எதிர்த்து நின்னாங்க. கஞ்சா சேல்ஸ் அவ்வளவு கிடையவே கிடையாது, ட்ரக்ஸ் சேல்ஸ் கிடையவே கிடையாது.
ஆனா இன்னைக்கு வில்லிவாக்கத்துல நான் போற 90% தெருக்கள்ல சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க, கஞ்சாவும் ட்ரக்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் திருப்பியும் கேட்கிறேன், ஒரு திமுக கவுன்சிலருக்கு தெரியாம, திமுக கவுன்சிலர் வாசுக்கு தெரியாம, இங்க இருக்க கூபி ஜெயினுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு வீடு கட்டி செங்கல் பூஜை வச்சா 300 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறியா, எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா கூடுன்னு கேட்கிற ஒரு திருட்டு பசங்க. ஆனா கஞ்சா சேல்ஸ் மட்டும் எங்க நடக்குதுன்னு தெரியாதான், காவல்துறைக்கு தெரியாதான். காவல்துறை பாவம், அவங்க என்ன பண்றது? காவல்துறை இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல 75% காவலர்கள் டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க, 100% பெண் காவலர்கள் டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க. ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இன்னைக்கு டிவிகே கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அந்த அளவிற்கு காவல்துறையே இவங்க மேல வெறுத்து போயிருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிளா இருக்கவங்களுக்கான வேலை பளுவும் அவங்க அரசியல் ரீதியா அழுத்தங்கள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அழுத்தம். அந்த பக்கம் மருமகன் போன் அடிக்கிறது டிஜிபிக்கு, இந்த பக்கம் மகன் போன் அடிக்கிறது டிஜிபிக்கு. டிஜிபி கடைசியில் என்ன ஆயிட்டாரு? திமுக குடும்பத்தோட கொத்தடிமை ஆயிட்டாரு. அதனாலதான் காவல்துறை இன்னைக்கு செயலிழந்து போயிருக்கு. அப்ப ஒரு கஞ்சா சேல்ஸ் குடும்பமே எதிர்த்து நின்று டாஸ்மாக் சேல்ஸ் இன்னைக்கு 25,000 கோடியில இருந்து நல்ல நிர்வாகம் இருந்தா 15,000 கோடி 20,000 கோடி ஆயிருக்கணும், 5,000 கோடி நான் குறைச்சிட்டேன்பா அப்படி சொன்னா நீங்க திமுகல ஒரு நல்ல நிர்வாகி. 60,000 கோடி விற்பனை டாஸ்மார்க்ல இங்க உட்கார்ந்து பாருங்க, எல்லா பெண்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அங்க பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சிங்க மாதிரி 10 மணி ஆகும்போது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதையும் பார்த்து ஆட்சி மாற்றம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த டிவில ஒரு தொகுதிக்கு 300 பேர்கிட்ட போய் பேசுறாங்களாம். அந்த 300 பேர் சொல்றாங்களாம் இவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்பா ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர் ஓட்டு போடணும்பா, 300 பேர் நீ சொன்னா ஆட்சி மாற்றம் உருவாதா? இந்த மாதிரி கதை கதையா பேசிட்டு இருப்பாங்க. இப்படிதான் பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் ஆம் ஆத்மி பார்ட்டி புதுசா ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாம் காங்கிரஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, அங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அங்க பெரிய கட்சி இருக்கு, தோத்துருவாங்கன்னு மக்கள் நினைத்தால், நான் திருப்பியும் சொல்றேன், பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒற்றுமையான ஒரு காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை யாராலும் உடைக்க முடியாது. நான் திருப்பியும் பதிவு பண்றேன், நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ அர்ஜுனா 5,000 ரூபாய் காசு கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு சொல்றேன், 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எல்லாம் அதிமுக காரன் ஒவ்வொரு இடத்துலயும் பதுக்கி வச்சிட்டு இருக்கான், திமுக காரன் ஒவ்வொரு இடத்துலயும் ஆல்ரெடி பதுக்கி வச்சு முடிச்சுட்டான். இப்ப என்ன செய்ய போறான்? நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் போனா போனே எடுக்க மாட்டாங்க, கரண்ட் போச்சுன்னா. இப்ப எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லா ஏசியும். என்ன கரெக்ட் பண்ணிருக்காங்க? 22ஆம் தேதி நைட்டு 10 மணி கரண்ட் ஆஃப் பண்ணிடணுமா, எல்லாத்துக்கும் அதுக்கு காசு கொடுத்துட்டாங்க. கரண்ட் ஆஃப் பண்றதுக்கு சொன்ன மாதிரியே வில்லிவாக்கம் பகுதி கிளையா லைட் ஆகும். ஏன்னா யாராச்சும் போன்ல வீடியோ எடுத்துட கூடாதுல்ல. திருட்டு பசங்க நைட்டா வருவாங்க பாருங்க. அதாவது திருடனாச்சும் நல்லவன் ஒரு வீட்டுல அவனுக்கு தேவையான காசை 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருட்டு வருவாங்க. இவங்க 5 வருஷமா திருடிட்டு பணம் கொடுக்க வர்றதுக்கு திருட்டுத்தனமா வராங்க பாத்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது என்னடா திமுக? இது திருட லைட் ஆஃப் பண்ணிட்டு திருடுறான், பணம் கொடுக்கிறவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்கிறவன் பாத்தீங்களா. அப்ப இவன் எவ்வளவு பெரிய திருடன்? திமுக காரனுக்கும் உண்மையான திருடனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? உண்மையான திருடன் ஒரு நல்லவன், எனக்கு பசிக்குது, என்கிட்ட காசு இல்ல, எந்த அக்காவையும் தொல்லை பண்ணாம நம்ம நேரா போய் பெட்டியில இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு தன்னுடைய பேங்க்ல 10,000 ரூபாய் இருக்காருன்னு சொன்ன பாருங்க, அவரோட சொத்தே 10,000 ரூபாயா. அது மாதிரி பாவம். இல்ல வேற ஆதவ அர்ஜுனா சொத்து கணக்க மறைச்சிட்டாரு. டேய், உங்க மு.க. ஸ்டாலினுக்கு பேங்க்ல 10,000 ரூபாய் இருக்கும் பொழுது என்னப்பா இதெல்லாம் கதை? இப்படியா ஏமாத்தலாம்? கொஞ்சம் நெஞ்ச ஏமாத்தினா பரவாயில்ல, கை இருப்பு 40,000 ரூபாய் வச்சிருக்காராம். ஆனா அவர் போட்டிருக்க பேண்டே 9,000 ரூபாய், வாட்ச் 5 லட்சம் ரூபாய். என்ன ஆனா 10,000 ரூபாய் வச்சிருக்காரு, எப்படி வச்சிருக்காரு? அது விட்டுருங்க, அது பர்சனல் போக கூடாது. 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவங்க பேங்க்ல 40,000 ரூபாய் வச்சிருக்காங்க. எப்படி ஒரு 12,000 ரூபாய் ஷூ வாங்க முடியும்? நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. முதலமைச்சருக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் கார்ல போவாரு. எப்படி போவாரு? ஒருவேளை 10,000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அந்த காரை 9,999 ரூபாய்க்கு ஒரு பெரிய டொயோட்டா கார் கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அவருக்கு கொடுத்தாலும் கொடுத்திருப்பாங்க, கணக்கு எழுதுவாங்க. அந்த மாதிரி இவங்களை பார்த்தா கோபம் கூட வர மாட்டேங்குது. இப்படி
அந்த அளவுக்கு இந்த நாய்சேகர் படத்துல வந்து காமெடி பண்ணுவாங்களே, அப்படி நான் ரவுடி நீங்க பல பேர் சுத்திட்டு இருக்கிறது. அப்ப டாஸ்மார்க் ஊழலை குறைச்சிருக்கணுமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஊடகங்கள் கேட்கவே கேட்காது. ஏன் தெரியுமா? எல்லாம் கட்டிங்க, எல்லாத்துக்கும் மாசம் பேமெண்ட் வாங்கியாச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிருபர்களுக்கும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவாளர்களுக்கும் சொல்றேன், ஆதவர்ஜனா அடிச்சு சொல்றேன், தொகுதிக்கு நான் வந்து 10 ரூபாய் கொடுத்தா என்ன தூக்கி ஜெயில போடுங்க. நான் ஒரு நேர்மையா இருக்கிற என்னுடைய மக்கள்கிட்ட. வெற்றியோ என்னுடைய மக்கள் தீர்மானிப்பார்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள் தீர்மானிப்பார்கள். என்னுடைய தலைவர் சொல்லிட்டார், நம்ம நேர்மையான ஆட்சியை உருவாக்கணும்னா மக்கள் கிட்ட வீடு வீடா போய் நம்ம போய் உட்கார்ந்து பேசுவோம், பிரச்சனைகளை கேட்போம், கோவப்படுத்தா காது கொடுத்து கேட்பேன்னு. ஆதவர்ஜன காலையில 6 மணி நேரம், ஈவினிங் 6 மணி நேரம், 12 மணி நேரம் தெருக்களில் ஒவ்வொரு வீடா என்னுடைய தாய்மார்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தாய்மார்கள் என்ற சொன்ன வார்த்தைகள் தான், நீங்க வரணும், என் வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டு அம்மாக்கு நான் 2000 ரூபாய் காசு கொடுத்து 5000 ரூபாய் காசு கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவர்ஜனா என்றைக்கும் செய்ய மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு மரியாதை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மா மேலையும் எனக்கு மரியாதை நான் வச்சிருக்கேன். என்னுடைய தங்கைகள் மேல வச்சிருக்கேன். என்னுடைய குழந்தைகள் நண்பர்கள் மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆட்சி மாற்றம் இல்ல, நாடே மாறிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடே மாறிக்கிட்டு இருக்கு. நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன், இது புரியல நிறைய பேத்துக்கு. 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. திமுக அதிமுகங்கிற அரசியல் 2026 முடிஞ்சு போச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த அளவிற்கு மிகப்பெரிய கோபத்தோட இருக்காங்க தாய்மார்கள். அந்த தாய்மார்கள் ஏன் கோபமா இருக்கான்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ்னா அந்த பணம் எங்க இருந்து வருது? கவர்மெண்ட் எங்க இருந்து வருது? ஏதாச்சும் வேற இடத்துல ஒரு நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்காங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க ஒரு துறையில ஒரு தொழில் பண்ணி நாங்க சேல்ஸ் பண்ணி ஒரு நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்காங்களா? அமெரிக்கால சாப்ட்வேர் வித்து உலகத்திலே பணக்காரனா இருக்கான் பெரிய பெரிய கம்பெனி. அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம இளைஞர்களை வச்சு இந்த பணத்தை உருவாக்கி இருக்காங்களா? டாஸ்மார்க் 60,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஆல்ரெடி வந்து டிபிஷியன்சி. சோ இந்த 60,000 கோடி இருந்தா தான் பட்ஜெட்டே நடத்த முடியும். ஆனா கேட்டா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் ஆயிருச்சு, முன்னேறிக்கிட்டே இருக்கு. யாரு? மு.க. ஸ்டாலின் பேரில். அப்ப அந்த 60,000 கோடி ரூபாயோட வேல்யூ என்ன? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு 300 ரூபாய் குடிக்கிறான், இல்ல 200 ரூபாய் குடிக்கிறான். அப்ப எவ்வளவு ஆச்சு? 6,000 ரூபாய் புடிங்கிட்டு திருப்பி 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றி விட்டோம். உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்த அடுத்த செகண்ட் ஒரு குடிகாரர் இருக்கக்கூடிய கணவன் உங்களுடைய கிரெடிட் கார்டை வாங்கி புடிங்கிட்டு பாஸ்வேர்டை வாங்கி புடிங்கிட்டு 1000 ரூபாய் வந்து வித்ரா பண்றாங்களா இல்லையா? இது மு.க. ஸ்டாலின் தெரியுமா தெரியாதா? இது தெரியலன்னா அவர் இன்னும் தூக்கத்திலே நடந்துட்டு இருக்க வியாதி இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பெண்ணோட அக்கவுண்ட்ல ஒரு கிரெடிட் கார்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? நைட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய குடும்ப வன்முறை நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் நான் ஒவ்வொரு குடிசை வீட்டுக்கும் போனேன். அதுல என்னுடைய இது வரைக்கும் 13 குழந்தைகள், 13 வயசு குழந்தையில 8 பெண் குழந்தைகள் சொன்னாங்க, அண்ணா என்னால படிக்க முடியல, வீட்டுல அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால இருக்க முடியல, படிக்க முடியல, அம்மா அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது எதனால்? ஒரு நல்ல கணவன் குடிநோயால் யார் உருவாக்குறது? அரசு தான் உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப குடிநோயா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மனதை, அவங்க ஒரு தெளிவான மனதை இழந்து எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து பெண்கள் அடிக்கிறது தான் இந்த டாஸ்மார்க் உடைய மிகப்பெரிய வழியே. நான் திருப்பி பதிவு பண்றேன். என்னுடைய வாழ்நாளில் சொல்றேன், எங்க அம்மா இறந்த பிறகு நான் சாராயத்தை தொட்டதில்ல, கஞ்சாவை தொட்டதில்ல, ட்ரக்ஸை தொட்டதில்ல, சிகரெட் தொட்டதில்ல. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். சின்ன வயசுல இருந்தே உணர்ந்துட்டேன் நான் எந்த அளவிற்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு அரசே டாஸ்மார்க்கை நடத்துவது மிகப்பெரிய அநியாயம்ங்கிறத பதிவு பண்றேன். அப்ப 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் எத்தனை கைம்பெண்களை உருவாக்கி இருக்கு. நான் ஒரு பக்கம் ஒரு நாள் வந்து சிதம்பரம் பக்கம் போனேன், நம்ம கல்பாக்கம் பண்ண போனேன். ஒரே ஊர்ல 300 கைம்பெண்கள் கணவன் இழந்து சின்ன வயசுலயே 35, 28, 38 வயசுலயே கணவன் இழந்து வேலை இல்லாம ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எந்த ஊடகமும் பேசாது, எந்த நெறியாளர்களும் பேச மாட்டாங்க.
எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க. கஞ்சா ஒவ்வொரு தெருவா இருக்கு, ஏதாச்சும் பேசுறாங்களா சீரியஸா எடுத்து, ஒரு சமுதாயமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே திமுக தான். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு தெரியாதா இங்க கஞ்சா சேல்ஸ் நடக்குதுன்னு? ஒவ்வொரு தெருக்கு போனா ஒவ்வொரு அம்மா சொல்றாங்க அங்க புகையா இருக்கும், அந்த மரத்தடிக்கு போனா நைட் 9 மணிக்கு மேல போனீங்கன்னா புகையா இருக்கும், அங்க பெண்கள் போக முடியாது. திடீர்னு ஏன் அதிகமான பெண்களுக்கு ரேப் நடக்குது, அதிகமான கொலை ஏன் நடக்குது? 2 வயசு குழந்தை ஒருத்தர் ரேப் பண்ணணும் ஏன் தோணுது? இதுதான் கஞ்சாவோட பிரச்சனை, இதுதான் ட்ரக்ஸோட பிரச்சனை. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல திமுகவுடைய காவல்துறை. ஏன்னா அதுக்கான பிளானே கிடையாது. ஒரு பிரச்சனை ஆன உடனே, ஒரு ரேப் ஆன உடனே முதலமைச்சர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பிரஸ், அவர் சொல்றாரு, படிச்சுக்கிட்டே பேப்பர் படிச்சுக்கிட்டே யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க தப்பா. அவர் சொல்றாரு எல்லாம் கடல்ல இருந்தா வருது, கப்பல்ல இருந்து வந்து நம்ம கஞ்சாவையும் போதை பழக்கத்தையும் போதை பொருட்களை இறக்குறாங்க. இதுக்கு நான் பிஜேபியோட வந்து பேசணும், பிரைம் மினிஸ்டர் கூட பேசணும். நான் அதுதான் அன்னைக்கே சொன்னேன், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ஒவ்வொரு ரோடும் உங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு, எப்படி சேல் பண்ண முடியும்? கடல்ல இருந்து இறக்கும் போது கடல் வெளியில இருந்து வரக்கூடிய ரோடும் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப எங்க போச்சு உங்களுடைய நிர்வாகம், உங்க குடும்ப நிர்வாகம் எங்க போச்சு? அப்ப இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ட்ரக்ஸ் கல்ச்சர், கஞ்சாவோட கல்ச்சர் அளவுக்கு அதிகம். இதனாலதான் தமிழக பெண்கள் வெறி கொண்டு கோவத்தினுடைய உச்சத்துக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் ஒரே தலைவர், அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நிர்வாகத்தை மாற்றுவார், ஊழல் செய்ய மாட்டாரு, நேர்மையா இருப்பாரு அப்படின்னு ஒரே ஒரு தான் குழந்தைக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 27% வந்துருச்சு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு 35% வேணும். எப்ப 20 நாளுக்கு முன்னாடி எடுத்த சர்வேல தம்பிங்களா, 6 மாசத்துக்கு முன்னாடி 15% சொன்னீங்க, இப்ப நீங்க எலெக்ஷனுக்கு 20 நாளுக்கு முன்னாடி 27% சொன்னீங்க. அந்த 15 நாள்ல 37% மக்கள் ஆக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேக்குறேன், நினைக்க மாட்டீங்களா? நீங்க ஒரு டிவி ஓனரா இருந்துகிட்டு, இல்ல டிவி வச்சுக்கிட்டு, இல்ல ரிப்போர்ட்டர் வச்சுக்கிட்டு நீங்க பேசுறதா மக்கள் நினைக்கிறேன், மக்கள் கேட்பாங்க நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு மேல ஒரு முட்டாள்தனம் இல்லவே இல்லை. நான் திருப்பியும் பதின்றேன், இந்த நாட்டின் ஆக சிறந்த எஜமானர்கள் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. பெண்களுக்கு தெரியும் அரசியல், இங்க யாரு நல்லவர் யாரு கெட்டவர், இந்த எம்எல்ஏ என்ன தப்பு பண்ணா, அந்த மினிஸ்டர் என்ன பண்ணா, இந்த குடும்பத்துல சமரேஷன் என்ன மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க, தன்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகன் அரசியல் தெரியுமா தெரியாதா? அந்த மகனே சொல்லிட்டு இருந்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, நான் அரசியலுக்கு வரமாட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எங்க அப்பா அரசியல் இருக்கிறதுனால நான் வருவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சினிமா துறையில வேலை இருக்குன்னு. திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சு, எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. உடனே திருப்பியும் பேட்டி கொடுக்கிறாரு, நான் எம்எல்ஏ ஆறதுக்காக உடனே மினிஸ்டர் ஆகும்னு நினைச்சீங்களா? பொய்ய பாருங்க. உடனே எல்லா தொண்டர்கள் முன்னாடி, நான் கடைசி தொண்டனா உங்ககிட்ட இருப்பேன், நான் மினிஸ்டர் எல்லாம் ஆமாட்டேன், 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு மினிஸ்டர் ஆகணும் சொன்ன அடுத்த 1 மாசத்துலயே மினிஸ்டர். இந்த அளவுக்கு மக்களை முட்டாள் ஆக்குறாங்க பாருங்க. சரி மினிஸ்டர் ஆக்கணும்னு திடீர்னு ஒரு 4 அல்ல கைங்க திமுக இருப்பாங்கல்ல, பேசிக்கிட்டு இவர் தான் சேக்குவரா, இவர் தான் ராஜேந்திர சோழன், அது இதுன்னு பேசுவாங்கல்ல. உடனே திருப்பின்னு திடீர்னு அவர் துணை முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு உடனே திருப்பியும் மக்கள் கிட்ட, நான் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன், மக்கள் கிட்ட போய் நின்னு ஓட்டு கேட்டு நான் அமைச்சரா இருந்தாலே போகுதுன்னு உடனே அடுத்த 1 மாசம் துணை முதலமைச்சர். அப்ப திருப்பி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, ஓகே முதலமைச்சரா 26 எலெக்ஷன்ல நிப்பாட்டிடலாம், சரி அவருக்கு ஸ்டாலின் சாருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை ரெஸ்ட் கொடுத்துடலான்னு. ஆனா மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க, காலமும் நேர்மையும் நேரமும் இயற்கையும் எப்பயுமே ஒரு முடிவு எடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இதை நான் சின்ன வயசுல நம்ம காலமும் நேரமும் இயற்கையும். நீங்க கடவுள்னு சொல்லுவீங்க, நம்ம எல்லா கடவுளையும் நீங்க நம்புவோம், ஆனால் இயற்கையும் நேரமும் முடிவு பண்ணும். எங்கு அக்கிரமம் நடக்கிறதோ, எங்கு அநியாயம் நடக்கிறதோ, எங்கு அதர்மம் இருக்கிறதோ, எங்கு நான் தான் எல்லாம் இங்க எவனுமே இல்லைன்னு நினைக்கிறனோ, அப்படி ஒருத்தர் அழுத்தத்திலிருந்து ஒரு சாதாரணமானவன் தலைவனா உருவாவான். நீ எவ்வளவு அடிச்சீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு, 6 டிஸ்ட்ரிக்டுக்குள்ள நம்ம பிரச்சாரம் பண்றதுக்குள்ள கரூர்ல மேன்மேட் கேம்பெயின், அதாவது திமுக காரர்களா செந்தில் பாலாஜியா, மகேஷ் பொய்யாமலையா, உதயநிதியோடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட கரூருடைய இழப்பு 41 பேர் இழப்பு. அங்க கொலை குற்றவாளின்னு சொன்னீங்க, விடல தனிப்பட்ட அட்டாக் பண்ணீங்க இல்ல. உடனே சில நெறியாளர்கள்லாம் திமுக காரங்க
திரு விஜய் அவர்கள் பேச்சே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவங்க பேசினதே கிடையாது. ரொம்ப அவங்களுக்கு அறிவுபூர்வமா அவங்க பக்காவா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்கன்னு. அதாவது தமிழக மக்களுக்கு தெரியும், ஒரு எம்ஜிஆர கூட திமுக கட்சி ஏத்து நின்னுச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களையும் தமிழக அரசு எதிர்த்து நின்னுச்சு. ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த நிர்வாகமும் போக்கஸ் பண்ணது இந்த கட்சியை எப்படி ஒழிக்கணும், தலைவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும், எஸ்ஓபியை போடு. இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் மேடம் பொறுப்பேற்ற பிறகு, தமிழ்நாட்டுடைய நிர்வாகியான பிறகு 48 மணி நேரத்துல பர்மிஷன் கிடைக்குது. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை தமிழ் வெற்றி கழகத்துக்கு பர்மிஷன் கொடுத்துச்சா? இதெல்லாம் பெண்களுக்கு தெரியாத நினைச்சீங்களா? பெண்களுக்கு தெரியும். இந்த 10 நாள்ல எத்தனை நாள் அவர் போயிட்டு வந்திருப்பார். ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கேன்சல் பண்ணோம், உடனே அவர் பர்மிஷன் கிடைச்சும் போல. அதாவது இந்த நெறியாளர்கள் சொல்லிட்டு இருக்கவங்கலாம் திமுகவுடைய 200 rupees ஊபிஸ் அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு டிவியில உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க காசை பெண் நிறுவனத்துல போய் காசை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு நம்ம எல்லா டைமும் பிளான் போடுவோம். ஆனால் என்னைக்கு கரூர் நடந்துச்சோ அதுக்கப்புறம் பக்காவா நம்ம ஒரு செக்யூரிட்டி டீம் வச்சிருக்கோம், ஹை எக்ஸ்பர்ட்ஸ். ஃபீல்டு போய் வெரிஃபிகேஷன், காவல்துறையே பர்மிஷன் கொடுத்தாலும் ஃபீல்டு போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மக்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனை யாருமே இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு தலைவர் போவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்துடும். ஏன்னா காவல்துறை இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய காவல்துறை தான், நம்மளுடைய காவல்துறை கிடையாது. அப்ப கரூர்ல ஒரு சின்ன ரோடு கொடுத்து இந்த இடத்துல நீங்க நடத்துக்கணும்னு சொன்னா நம்ம போக மாட்டோம், நிப்பாட்டுவோம். கடலூர் போவாதுக்கு என்ன ரீசனு? ஒரு சின்ன ரோடு கொடுத்து இந்த இடத்துல நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்னு கடலூர் காவல்துறை சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பூர்ல நடந்துச்சு, ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவினாசி ரோட்ல உண்மையா சொல்றேன், காவல்துறை திடீர்னு விலகிட்டாங்க. யாருமே இல்ல ரோட்ல, எல்லா பொதுமக்களும் ஒரு இடத்துல திருப்பி விட்டுட்டாங்க. திருப்பூர் போறதுக்குள்ள நீங்க பாத்தீங்களா மக்கள் கூட்டம், ஒரே ஒரு வேன் நிக்கும், சுத்தில 5 லட்சம் பேரு. ஆனா கன்னியாகுமரியில எப்படி பண்ணிருந்தாங்க? அங்க இருந்த எஸ்பி ஸ்டாலின் சார், அவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? அவருக்கு வணக்கம் சொல்லணும். கன்னியாகுமரி காவல்துறைக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். திருச்சி காவல்துறை எப்படி செயல்பட்டுச்சு இன்னைக்கு எப்பயுமே? ஏன்னா அந்த எஸ்பி பக்காவா இருந்தார். ஆனா சில எஸ்பிக்கள் இன்றைக்கும் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கூட்டம் வரும்போது நீங்க யாருமே இருக்காதீங்க, கலைஞ்சு போயிடுங்க, மக்கள் சேர்ந்துகிட்டோம், 45 டிகிரியில சரியா நம்ம வரைமுறைப்படுத்த முடியலன்னா ஒட்டி திருப்பியும் அவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும், திருப்பியும் பழிய தூக்கி தலைவர் விஜய் அவர்கள் போட்டுருங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை சில காவல்துறை அதிகாரிட்ட இருக்கு. அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க பக்காவா எடுத்துட்டோம். இந்த காவல்துறை சரியா இருக்கும், இந்த எஸ்பி சரியா இருக்க மாட்டாங்க. டிஜிபி மாற்றப்பட்டார், கமிஷனர் மாற்றப்பட்டார், சென்னை பிரச்சனையே இல்லை. ஆனா பல்வேறு இடங்கள்ல இன்னும் பழைய காவல்துறை இருக்கு. இங்க இருந்து மு.க. ஸ்டாலின் கடைசியில் என்னடா இது விஜய் அவர்களை 44% சொல்லிட்டாங்க, அடுத்தது நம்ம 25% போயிட்டோம், எப்படி திருப்பி கட்ட பேர் உருவாக்க முடியும்? நீ உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு, அரசு இருக்கு, 75 வருஷ கட்சி இருக்கு, இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பணம் ஒரு 50,000 கோடி பணம் இருக்கு, இவ்வளையும் வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல. பாத்தீங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய பேராசிரியர் சொன்னாரு, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அரசியல்வாதியும் பொழுது முதல்ல உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய மனதிற்கு உண்மையாரு, இன்னொன்னு நீ எந்த பொசிஷன் வேணா போ, மக்கள் கிட்ட உண்மையாரு, மக்களிடம் உண்மையாரு, வெற்றியோ தோல்வியோ மக்களிடம் உண்மையாரு, மக்களிடம் உணர்ச்சி பூர்வமாரு. மக்களை உன் அம்மாவா பாரு, உங்க அக்காவா பாரு, உன் தம்பியா பாரு, உங்க அண்ணனா பாரு. நீ குடிசை வீட்டுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஹவுசிங் போர்டு போகும்போது நான் எங்கெல்லாம் போனேன்னா 3வது ஃப்ளோர்ல 17 வீடு ஏறி இறங்கி ஒவ்வொரு வீட்டுல 8 வீட்டுக்குள்ள போய் உக்காந்தேன். என்னால 5 நிமிஷம் அந்த வீட்டுல உட்கார முடியல. அப்ப எனக்கான உணர்வு இருந்தாச்சு, உங்களுடைய தாய்மார்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னுடைய அடுத்த நொடி வேலை நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாரு. இந்த ஹவுசிங் போர்ட முதல்ல இடிச்சிட்டு நான் வாழக்கூடிய இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அடிப்படை சுகாதாரம், என் குழந்தைங்க படிக்கணும், நல்ல பள்ளி படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிக்கும் போது, தமிழ் மீடியம் படிக்கும் பொழுது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மரத்தடியில உட்கார்ந்து படிச்சவன் தான் ஆதவ அர்ஜுனா. எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ப்ராப்ளம்னு. எங்க அம்மா அப்பா இழந்த பிறகு வீட்டுல சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவுல சாம்பார் எப்படி இருக்கும், முட்டை எப்படி இருக்கும்னு. ஆனா இங்க நாடகம் பண்றாங்க, சாம்பார் நல்லா இருக்குன்னு அது ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி,
முதலமைச்சர் குடும்பத்தோடைய வாரிசு இன்ப நீதியை தூக்கிட்டு போய் ஒரு நாள் கள்ளக்குறிச்சியில சத்துணவு குழந்தைங்களோட சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்க வாரிசுக்கு கள்ளக்குறிச்சியிலையும் விழுப்புரத்திலையும் கன்னியாகுமரியிலையும் ஒவ்வொரு குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எந்த விதத்திலையும் ஊட்டச்சத்து இல்லாமல் ஊழலால் முட்டையிலையும் ஊழ, சாம்பார்லயும் ஊழ. 300 கிராம் தோரம்பருப்பு போட்டா 30 கிராம் தோரம்பருப்பு போட்டிருப்பான், மஞ்ச தண்ணி ஊத்துவாங்க. இப்படிதான் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். எனக்கு தெரியும் இங்க என்ன பிரச்சனை. ஆதவ அர்ஜுனாக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் விஜய் அண்ணனுக்கு தெரியும் என்ன பிரச்சனை. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அவதூறுகள் பேசலாம், இதுக்கெல்லாம் பயந்தவங்களே கிடையாது. நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். வந்தாங்க பாருங்க, 4 பேர் திட்டாங்கன்னு. அதே ஹவுசிங் போர்டுல இன்னைக்கு அதே இடத்துல 12 வீட்டுக்கு போகும்போது 10 வீடு கதவு திறந்துச்சு. நீங்க தான் வரணும்னு இந்த 10 வருஷமா திமுக காரங்க ஒரு எம்எல்ஏ வரல. இன்னைக்கு சொல்றாரு வில்லிவாக்கத்தோட வேட்பாளர் நம்ம அமுல் பேபி, என்ன எம்எல்ஏ புள்ள வாரிசு. போன தட்டி வில்லிவாக்கத்துல வாய்ப்பு கொடுத்தீங்க யாருக்கு? பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன்னு கொடுத்தீங்க. என்ன பண்ணினாரு? ஏதோ ஹவுசிங் போர்டு பக்கம் வந்தாரா, இல்ல தண்ணி பக்கம் வந்தாரா, இல்ல ஏதாவது பிரச்சனை ஓடி வந்தாரா, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்தினாரா? திமுக தானே ஆளுங்கட்சி. இங்க இருந்து 10 நிமிஷம் தானே கொளத்தூர். முக ஸ்டாலின் சார் வந்தாரா, இல்ல அவருடைய மருமகன் சபரீஷன் வந்தாரா, இல்ல உதயநிதி வந்தாரா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜயவாக்கம் ஏன் வராங்க? அதுதான் ஆதவ அர்ஜுனா, அதுதான் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் ஆதவ அர்ஜுனை பார்த்து பயப்படுறீங்க. நான் என் மக்கள் கிட்ட ஒவ்வொரு வீடா போய், அம்மா ஹவுசிங் போர்டு பிரச்சனை கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, ஜெயிச்சுட்டு வந்த உடனே மே மாசத்துல நம்மளோட தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. முதல் குறிக்கோள் சேரிகளே இல்லாத தமிழ்நாடு, குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு. ஹவுசிங் போர்டுல 40 வருஷமா எந்த நேரத்துல இடிஞ்சு உழுமே அந்த நேரத்துல இடிஞ்சு உழாத ஒரு வீடை கட்டி கொடுக்கப்படும். சத்யா நகர்ல வீடு இடிச்சாங்க, பட்டா கொடுக்கல. பயோமெட்ரிக்ல 15 பேருக்கு பயோமெட்ரிக் பொய் சொல்லி பயோமெட்ரிக் வச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க? மாற்று இடம் கொடுக்கறேன்னு. மாற்று இடம் கொடுக்காம நட்ரோட்ல விட்டுட்டு குழந்தைங்க படிப்பை கூட புக்க உள்ள வச்சுக்கிட்டு வீடை இடிச்சிட்டு இன்னைக்கு சீல் வச்சிருக்காங்க சத்யா நகர்ல. இதுதான் திமுக. இது திரு கார்த்தி அவர்கள் எம்எல்ஏ பிள்ளைக்கு தெரியுமா? அண்ணா நகருடைய மோகனுடைய பையனுக்கு தெரியுமா? அண்ணா நகருடைய மகன் மோகனுக்கு தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னன்னு தெரியுமா? இல்ல இந்த சாலைகள் பிரச்சனை தெரியுமா? இல்ல சேரிகள் இருக்கக்கூடிய குடிசைகளை பத்தி தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல சாராயம் ஓடிட்டு இருக்கே, கஞ்சா ஓடிட்டு இருக்கே. கஞ்சா ஓடுனது எங்க? இங்க தானே ஓடிச்சு, பக்கத்துல தானே இருந்தீங்க. உங்க அப்பா தானே மோகன் எம்எல்ஏ தானே. வில்லிவாக்கத்துல கஞ்சா ஓடுன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு ஒவ்வொரு கிளையில வாசு கிட்ட ஒரு 25 கோடி கொடுத்துட்டு, கூபி ஜெய் கிட்ட ஒரு 25 கோடி கொடுத்துட்டு, கிளையில கொடுத்துட்டு, வார்டுல கொடுத்துட்டு, சேரி மக்கள் கிட்ட இவங்க கிட்ட அப்படி தப்பா பேசுறாங்க திமுக. அவங்க கிட்ட ஸ்லம்ஸ்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருங்க, அவங்க விலைக்கு ஓட்ட விலைக்கு வாங்கிடலாம். நான் திருப்பியும் சொல்றேன், திமுக காரர்கள் சொல்றேன், திருப்பியும் பதிவு பண்றேன், வேங்கவையில் பிரச்சனையிலேயே தலித் மக்கள் ஒட்டுமொத்தமா திமுக எதிராக திரும்பிட்டாங்க. என்னைக்கா திரும்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன வேணா பணம் கொடுக்கட்டும் நம்மளுடைய தலித் சகோதரர்கள்கிட்ட. அவங்களுடைய எண்ணம் திமுக கீழ்த்தரமான என்ன தெரியுமா? நம்மளுடைய தலித் சகோதரர்கிட்ட பணம் கொடுத்தா அவங்க ஓட்டை வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி திமுக வாசு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய புள்ள நம்ம அமுல் பேபி கார்த்திக் பேசிட்டு இருக்காரு. விலை கொடுத்து வாங்க முடியும், எல்லாம் தான் விலை கொடுத்து போனீங்க. ஏன் திரு சபரீஷன் பினாமி வேற யாரு? ஒரு பெரிய நிறுவனம், ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் ஒரு 20 கோடி ரூபாய் லாபம் கிடையாது, இன்னைக்கு 2000 கோடி ரூபாய் நிறுவனம். ஆனா அதோடைய பினாமி நிறுவனத்தோடைய ஒருத்தர் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு 100 கோடி ஆளுக்கு 5000 ரூபாய் இருந்தா ஜெயிக்க முடியுமா? இது இங்க மட்டும் கிடையாது. பெரம்பூர்ல நம்ம தலைவரை ஜெயிக்கணும், 10,000 ரூபாய் ஓட்டு கொடு. திருச்சி கிழக்குல 10,000 ரூபாய் ஓட்டு கொடு. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு காலையில வடிவேல் படம் மாதிரி தான் இந்த திமுக அமைதியா இருப்போம், யாருன்னு கேட்போம். என்னைக்கு அதிகாரம் திமுக காரங்கிட்ட இல்லையோ அதோட அவங்க காணா போயிடுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? அப்படியே நல்லவனா மாலை போட்டுக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப அக்கா அன்பா இந்த எதிர்கட்சி இந்த ஆளுங்கட்சியில என்ன தவறு பண்றாங்க பாத்தீங்களா? நான் ஏன்னா அவங்க நடிச்சதை பார்த்து நானும் ஏமாந்துட்டேன், மக்கள் மாதிரி நானும் ஏமாந்துட்டேன். இப்படி ஒரு நடிப்பு குடும்பம் எனக்கு தெரியாது, ஒரு டிராமா குடும்பம் தெரியாம நானும் வேலை பார்த்துட்டேன். அதுக்குதான் அன்னைக்கே வந்து தலைவர் சொன்னேன், நான் இந்த திமுக கிட்ட வேலை பார்த்ததுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ்க்கையிலே மன்னிப்பு கேட்டதே இல்லை நான், பாவ மன்னிப்பு. அப்ப எந்த அளவிற்கு அதிகாரமும் பணம் இல்லாத போது நடிக்கிறது,
மக்களுடைய உணர்வுகளை நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு போய் நடிக்கிறது. ஆனா ஆட்சியும் அதிகாரம் வந்த பிறகு எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகார வலிமையும் ஊடகத்தையும் வச்சு ஒருத்தரை வந்து கேவலமா பேசி ஒருத்தரை எப்படி அரசியல் விட்டே கொண்டு போறது, வெளியே போறது. ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு 20 கோடி ரூபாய் வேணும், எழுதப்படாத விதி. இங்க ஜனநாயகம் இருக்கா? அப்ப இந்த குடும்பத்தோட வாரிசு, இவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 30 மினிஸ்டர், அது கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, காலங்காலமா இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இதுதான் இன்னைக்கு அண்ணா சொன்னாரு, பண்ணையாறுகளை எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், எளியவர்களின் கட்சி. ஆனா இன்னைக்கு அண்ணா உருவாக்கிய கட்சி பண்ணையார் கட்சியா மாறிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் எளியவர் கட்சியா மாறி இருக்கு. இதுதான் காலமும் நேரமும். ஏன் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நம்ம ஒரு அரசியல் தலைவரா தலைவர் பக்கத்துல பிரச்சாரம் பண்ணாரு? ஏன்னா அறிஞர் அண்ணா பண்ணையாறுகளை ஒழிக்க எளியவர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, சமூக நீதிக்காக கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா உடனே இறந்துட்டாரு. அவர் 20 வருஷம் இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் இந்த குடும்பமே வந்திருக்காது. இந்த திமுக குடும்பங்கிறது ஒன்னு இருந்தது, கருணாநிதி குடும்பங்கிறதே ஒன்னு இருந்திருக்காது. அப்ப அவர் சீக்கிரமே இறந்ததுனால அப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய துணையோட முதலமைச்சர் ஆயிட்டு, முதலமைச்சர் 71 200 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு, வெற்றி பெற்று கட்சி பணம் எல்லாம் வந்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துரோகின்னு சொன்னவர் கருணாநிதி அவர்கள். துரோகியா? தன்னுடைய உற்ற நண்பன் முதலமைச்சர் ஆக்குனவர், கட்சியை எடுத்துட்டு கருணாநிதி அவர்கிட்ட கொடுத்தது அவர் கைப்பற்றும் நினைக்கல. ஆனா அந்த 72ல இருந்து 75 வருஷம் நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, இந்த மாதிரி கரூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம போராட்டம் பண்ணா, நோட்டீஸ் கொடுக்க போனா ஹார்பர்ல நம்மளுடைய கர்ப்பிணி தங்கையை போட்டு அடிச்சாங்களே, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. ஆனா 77ல எம்ஜிஆர் கிட்ட பணம் பலம் இல்ல, பெரிய கட்சி இல்ல, அவர் தமிழே பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் யார்கிட்ட முடிவு பண்ணாங்க? நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆகும்போது வயசு 26, 28ன்னு சொன்னார். 28 புரியுதுங்களா? இளைஞர். இப்ப நம்ம பசங்க இருக்காம பாருங்க, இங்க நம்ம விசு பாலாஜி, இந்த வயசு தான் அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு. இதே மாதிரி எளிமையானவர்கள். யாரு இவரு? ஹவுசிங் போர்ட்ல இருந்து வந்தவர். இதேதான் அன்னைக்கு இருந்த கூடிய எம்ஜிஆர் கூட இருந்தவங்க. அரசியல் முதிர்ச்சி இல்ல. இந்த பக்கம் நீங்க ஆப்போசிட்ல சொல்றீங்களே, இவங்க ரவுடி அவங்க ரவுடின்னு, அப்படிதான் திமுக இருந்துச்சு. ஆனா தமிழக மக்கள் யாரை ஜெயிக்க வச்சாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை. ஏன்? பணபலம், அறிஞர் அண்ணா உருவா கட்சி, பணம் எல்லாம் அதிகாரம் தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா ஒரு முகம், எம்ஜிஆர்ங்கிற ஒரு உண்மையானவர் கலைஞர், கருணாநிதி அவர்கள் பொய்மையானவர். உன் நண்பனையே தூக்கி போட்டேன்னு சொன்ன ஒரே எமோஷன் தான் தாய்மார்களும் இளைஞர்களும் சேர்ந்து அந்த கட்சியை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கட்சியை, இந்த திமுக குடும்பத்தை திமுக குடும்பம் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. என்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தாங்களோ, இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எதிரியே கிடையாது, செட்டிங் பண்ணிக்கிட்ட எதிரி, 2 பேரும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, நான் திருப்பியும் சொல்றேன், திமுக தலைமையில கூட்டணி 26 கட்சி இருக்கு, பிஜேபி அதிமுக 10 கட்சி, இன்னொரு கட்சி இருக்கு. அப்ப எத்தனை கட்சி? 37 கட்சி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இது வரலாற்றிலே நடந்ததில்லை. இந்த 37 கட்சியும் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு எந்த ஊடகங்கள் நம்மளை பார்த்து 10% சொன்னாங்களோ, அதே ஊடகங்கள் விஜய் அலை உருவாயிருச்சு. தாய்மார்கள் நிக்கிறாங்க, இளைஞர்கள் நிக்கிறாங்க, 27% வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்க அடிச்சு சொல்ற திமுக ஊடக நண்பர்கள் கேட்கிற, திமுக கட்டமைப்பு இருக்குல்ல, திமுக 75 வருஷம் கட்சி இல்ல, திமுக தனியா நின்னாலே அவங்களுடைய ஓட் பேங்க் 23% மேல கிடையவே கிடையாது. வரலாறுல எழுதி வச்சுக்கோங்க, தனியா நிக்கும் 23%. ஆனால் 36 கட்சி எதிர்த்து நின்ன கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு 27% இருக்காங்கன்னு சொன்னா, இங்க யாரு வெற்றி பெற்றவர்கள்? யார் வெற்றி பெற்றவர்கள்? தனி பெரும்பான்மை கட்சி. இது 6 நாள்ல மக்கள் மாத்துவாங்க. 15ல இருந்து 27% கொண்டு வந்த மக்களுக்கு ஓட்டு போற அன்னைக்கு எல்லா பெண்களும் திமுக காரங்க காசு கொடுக்கட்டும், அந்த காசு வச்சே நம்ம டாக்ஸி பிடிச்சு போவோம், அந்த காசு வச்சே நம்ம ஆட்டோ பிடிச்சு போனோம், அவங்க காசு நம்ம பிரேமலா தாக்கா மாதிரி அங்க போயே அங்க அடிக்கிறாங்கல்ல. ஒரு அரசியல் எப்படின்னா எதிர்த்து நின்று அடிக்கணும். விஜயகாந்த் ஐயா எதிர்த்து நின்று அடிச்சார். இப்ப இருக்க தேமுதிக பிரேமலா தாக்காக்கு என்னன்னா,
நம்ம எதுக்கு இவங்க எடுத்து நின்றுட்டு இருக்கணும்? நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளேயே போயிடுவோம். நம்ம துரேந்தர் படம் மாதிரி அங்கேயே போவோம், 10 சீட்டை வாங்கிடுவோம், காசுன்னா காசு எல்லாம் பேசிக்குவோம். அண்ணா முதலமைச்சர் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மேடையில வச்சுக்கிட்டு என்னங்க சொல்றீங்க? முக ஸ்டாலின் அவர்கள் மேல என்னங்க பிரச்சனை? எங்க பார்த்தாலும் போதை பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை? திமுக மொத்தமா போட்டு முடிச்சுட்டாங்க, மொத்தமா போட்டு முடிச்சுட்டாங்க. நமக்காக பிரச்சாரம் சிங்கிள் அக்காவா நம்ம பிரேமலதா அக்கா மொத்தமா திமுகவை உட்கார வச்சு நம்மளோட அன்னைக்கு நினைச்சு நம்ம எல்லாம் நம்ம பிரேமலதா அக்காவை திட்டிட்டு இருப்போம். என்ன ஏன் இப்படி சேர்ந்துட்டாரு, நம்ம விஜயகாந்தனுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு நினைச்சிருந்தோம். எனக்கு அந்த ஒரே ஒரு மேடை பயிற்சி தான், அப்பாடா நம்ம விஜயகாந்த் அண்ணன் ஏதோ அந்த நேரம் அவருடைய விஜயகாந்தனுடைய ஆவி கரெக்டா அந்த நேரம் பிரேமலதாவோட உடம்புல போயிருச்சு. உண்மையில இந்த படத்துல காப்பாங்க பாருங்க, விஜயகாந்தனுடைய ஆவி கரெக்டா பிரேமலதா மேல போயிருச்சாங்க. போன பிறகு அவர் மனசுல என்னெல்லாம் விஜயகாந்த் அண்ணன் நீ உயிரோட இருந்தா இந்த திமுகவை எப்படிலாம் பேசுவாரோ, தீய சக்தின்னு சொல்ல மாட்டாரு, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. எனக்கு தெரியும் அண்ணன் கேப்டன் அண்ணன், கேப்டனுடைய மனசாட்சியா அந்த மேடையில பேசினாங்க பாருங்க. இது வரைக்கும் அவங்க பேசின பேச்சுல எனக்கு பிடிச்ச மேடை பேச்சு அதுதான். முக ஸ்டாலின் முன்னணியிலே பேசணும்ல, அதுதானே மேட்ரு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. தேமுதிகவை நான் வாழ்கன்னு சொல்றேன், எதிர்கட்சி இல்ல, நம்ம கட்சி, நம்ம கூட்டணி தான். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் யாரு? நம்ம அண்ணன், நம்ம தலைவருக்கு பிடிச்சமானவர். அவருடைய ஆவி அன்னைக்கு போய் சொன்னாங்க பாருங்க, பக்கவா இப்பயும் ஞாபகம் இருக்கு. முக ஸ்டாலின் ஐயா அவர் மேல என்னங்க குறை? பெண்கள் பாதுகாப்பு இல்ல, அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் இருக்குங்கிறாங்க, இவ்வளவுதானே பிரச்சனை. இதை தவிர என்னங்க இருக்கு இவர் ஆட்சியில? இவ்வளவு சூப்பரா ஆட்சி பண்றாரு, முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம திருப்பி ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல ஒரு பிரச்சாரம் திமுக எதிராக நம்மளே பண்ண முடியாது. என்ன எப்பயுமே பக்கத்துல இருக்கவங்க சொல்றதானே உண்மைன்னு மக்கள் எடுப்பாங்க. நம்ம எதிர்கட்சி ஏதோ கோவத்தை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையான அவங்க அடி மனசுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆவி கரெக்டா உடம்புல போய் பேசி முடிச்சுன்னு வெளியே வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊடகங்களை வந்தவன பிரேமலதா அக்காக்கே புரியல, நான் அப்படியா பேசுனேன்னு திருப்பி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தா திருப்பி அவர் வருவாரு. வந்த பிறகு திருப்பி மக்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு நடக்காது, திருப்பி கஞ்சா சேல்ஸ் இருக்கும், அதனால நீங்க பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால எதிர்கட்சிகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா காணாம போயிடுச்சு. நம்ம திருமான பாவம் ஓட்டுக்கு எது காட்டுமன்னார் கோயில நிக்கணும்னு தான் சொன்னார், அதுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஐயோ உதயநிதி அவர்களுக்கு எதிரியா வந்துருவாரு. இவங்க என்னன்னா சட்டசபையில திருப்பி திமுக ஜெயிச்சிருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாருமே அறிவாளி உள்ளவே இருக்க கூடாது, தாவைக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ வரமாட்டாங்க, அதுல குறிப்பா ஆதவர்ஜனா விஜய் அண்ணன் வரவே கூடாது, அது 10,000 ஓட்டு கொடுத்துடலான்னு ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமான திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அவருக்கும் அன்னைக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லிருச்சு. திடீர்னு பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? ஜூம் மீட்டிங்ல 26க்கு அப்புறம் தேர்தல் களம் மாறப்போகுதுன்னா என்ன, திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதனால நான் மாநில அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் உண்மையா சொல்லிட்டாரு. அடுத்த துரேந்தர் 2 தான் நம்ம அண்ணன் திரும்ப அண்ணன். உடனே முக ஸ்டாலின் பார்த்துட்டு ஐயோ நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பேசுறப்ப, ஏன்னா திரும்ப அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு ஃபாலோவர் தெரியும், அவர் ஒரு ஆசான், அதுல நமக்கு எந்த கருத்து. இவர் ஒருவேளை சட்டசபைக்குள்ள போயிட்டா திடீர்னு நம்ம பிள்ளைய முதலமைச்சர் ஆகும் போது திடீர்னு திருமான கொஸ்டின் கேட்டா என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது முக ஸ்டாலின் அவருக்கு அப்படின்னு அவங்க பாருங்க என்னெல்லாம் கனவு காட்டுறாங்க பாருங்க. உடனே திருமானனை கூப்பிட்டு நீங்க போய் நேரா டெல்லியில உட்காந்து அங்கேயே அரசியல் பண்ணுங்க, இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அவருமே எம்எல்ஏ ஆகல. அப்ப எந்த அளவுக்கு இவங்க கூட்டணி. அப்புறம் இன்னொன்னு சொல்லி முடிச்சிடும், ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நம்ம ராகுல் காந்தி ஐயா வந்தாரு பாருங்க, இந்த திமுக பக்கம் திரும்பவே இல்ல, முக ஸ்டாலின் பக்கம். அவர் வடக்குல இருந்தாருன்னா இவர் சவுத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பக்காவா முடிவு பண்ணிட்டாரு. அவர் அடுத்த துரேந்தர் உள்ள கூலே இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, 21ல முக ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும் நின்று மேடை பிடிச்சி கையெல்லாம் தூக்குனாங்கல்ல. இப்ப பாருங்க ராகுல் காந்தி ஐயா முக ஸ்டாலின் பக்கமே போவே இல்லை.
ஏன்னா அவர் மத சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்காரு. இன்னொன்னு ஊழலற்ற நேர்மையான ஆட்சின்னு கொள்கையில உறுதியா இருக்கிறாரு. இந்த குடும்பம் ஊழலையும் தன்னுடைய மகன் அரசியலே தெரியாம முதலமைச்சர் குறிக்கோள் தெரிஞ்சுக்கிட்டு, சரி எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால இந்த கூட்டணி போயிருச்சு, ஒரு பேருக்கு நான் முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் இவங்களோட நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். காங்கிரஸ் தொண்டர்களே, நீங்க உங்களுடைய எல்லா ஓட்டும் டிவி கேக்கு போட்டுருங்க. நான் மு.க. ஸ்டாலின் ஐயா பக்கம் நிக்க மாட்டேன், புள்ள உதயநிதி பக்கம் போவே மாட்டேன், அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? திமுகவை விலக்கி விட்ட கூட்டமா இருக்கு. அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள், நம்ம திருமாவளவன், அப்புறம் நம்ம அக்கா பிரேமலதா எல்லாம் நமக்காக அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஓட் பேங்கும் நமக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறத உறுதியுடன் சொல்லி 10 மணி ஆயிருச்சு. இல்லன்னா அர்ஜுன் மேல எஃப்ஐஆர் போடலாமா நாங்க போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஷார்ப்பா 9:59 முடிச்சுட்டு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.